பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியோல். பைபிளில் நிறைய அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நிறைய காரியங்கள் பொருந்தும். அது நம்மளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டு காலமாக மீதியானியர்களினால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். நாம் ஒருவரை குறித்து வாசிக்கிறோம். அவர்தான் கிடியோன். கிடியோன் எப்படிப்பட்டவராக பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா, ரொம்பவும் பயந்த சுபாவம் உடையவர். தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிற ஒரு ஆள். கர்த்தருடைய பிரசன்னத்தையே சந்தேகப்படுகிற ஒரு ஆளாக தான் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இவரை தான் தேவ தூதன் ஒருவன் சந்தித்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு அழைக்கிறாரு. இப்படி பயந்த சுபாவம் இருக்கிற நம்மளை பார்த்து ஒருத்தங்க பராக்கிரமசாலியேன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? கிடியோன் தூதருக்கு என்னன்னு சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்காரா? எங்க எல்லாருடைய பிதாக்களின் காலத்துல கர்த்தர் பல அற்புத அடையாளங்களை செய்தாரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இல்லாததுனால தானே நாங்க இன்னைக்கு ஒடுக்கப்படுகிறோம் அப்படின்னு கர்த்தருடைய பிரசன்னத்தை கேள்வி கேட்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இவரை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்னன்னு சொன்னா, ஒரு சிறு மந்தையாகிய இஸ்ரவேலர்களை கிடியோன் நடத்தி கொண்டு மகா சேனையாகிய மீதியானியர்களை எதிர்க்க போகிறார். மீதியானியர்கள் எவ்வளவு பேருன்னு சொன்னா 1,35,000 பேராக இருக்கிறார்கள். வெறும் 300 இஸ்ரவேலர்கள் மாத்திரம்தான். கர்த்தர் கிடியோன் கூட இருந்து இந்த மகா சேனையை அடிச்சு ஓட விட்டதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற எத்தனை பேர் இருக்கீங்க? என் தகுதிக்கு மீறின ஒரு டாஸ்க் எல்லாம் என் வாழ்க்கையில இருக்கு, நான் எப்படி அதெல்லாம் சந்திக்க போறேன்? என்னுடைய கடன்களை நான் எப்படி அடைக்க போறேன்? என்னுடைய குடும்ப தேவைகளை நான் எப்படி சந்திக்க போறேன்? என் வேலை ஸ்தலத்துல எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு, நான் எப்படி அதெல்லாம் பண்ண போறேன்? அவ்வளோ ஞானமும் பலமும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்க இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்க எதற்கும் கவலைப்படாம கர்த்தருடைய பிரசன்னத்தை விசுவாசிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி. அப்பா, நீர் அழைத்தது போலவே ஆண்டவரே, இந்த ஜெப வேலையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பராக்கிரமசாலியாய் நீர் ஏற்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு இருக்கிற இதே பலத்தோடு கர்த்தாவே எங்க சூழ்நிலையை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பராக்கிரமுள்ள கரம் எங்க வாழ்க்கையில இருக்கட்டும். நீர் வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.